ஜெயக்குமார் மணப்புறம் வழக்கு வந்து திரும்ப வேகம் எடுத்திருக்கு. இது வந்து ஒரு பொய் புகார்னு சிபிஐ வந்து நேற்று வந்து கோர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. மாநில தலைவரா உங்களுடைய பார்வை என்ன சார்? அதாவது எந்த பொறுத்த மட்டிலும் குற்றம் யார் செய்திருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். யாராக இருந்தாலும் அதில் அன்றைக்கு நடந்தது என்ன என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் ஒரு விஷயத்துக்காக கோயில் முன்னாடி இருந்து நான் மற்ற விஷயங்களை சொல்ல வேண்டும். ஒரு விஷயத்திற்காக அவர்கள் எவ்வளவு தூரம் பண்ணாங்க. இன்னைக்கு திமுக விசாரணை, இன்றைக்கு எத்தனையோ மரணங்கள், எத்தனையோ 32 மேலான சம்பவங்கள் நடைபெற்றது. எல்லாமே திமுக ஆட்சி இன்றைக்கு மக்களுக்கு எதிரான ஆட்சியாக இன்னைக்கு இருக்கிறது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கவி கம்பன் பிறந்த தமிழ்நாடு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழகம் கஞ்சா நிறைந்த தமிழ்நாடாக மாறிவிட்டாங்க. கட்சியும் அருவாளோடு பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்கள் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. வெகு விரைவில் பெருமாள் அனுக்கிறதுக்கு நல்லதே நடக்கும். பிஜேபி தலைமையிலான பிரதான கட்சி வந்து அதிமுக. அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி முன்கூட்டியே தேர்தல் அறிக்கையில வந்து சொல்றது வந்து எப்படி பாக்குறீங்க? எப்படிப்பட்ட தேர்தல் அறிக்கையா பாக்குறீங்க? அது நல்ல, அவர் சொன்ன அறிக்கை எல்லாமே மிக நல்ல அறிக்கை, வரவேற்கக்கூடிய அறிக்கை, மக்களுக்கு தேவையான ஒன்றுதான் ஒரு அறிக்கை. அது கூட்டணி கட்சிக்கு ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு தேர்தலுக்கு தனித்தனியாக தயாரிப்பு வழக்கம். அதை பற்றி நாங்கள் ஏற்கனவே கலந்து பேசிதான் அவர்கள் தனித்தனால் அவங்களுக்கும் சில கொள்கைகள் இருக்கு, எங்களுக்கும் சில கொள்கைகள் இருக்கு. அவர் கொள்கைகள் வாழ்ந்தாலும் கூட்டணி என்கின்ற ஒரு அடிப்படையில் தமிழகத்தில் யார் ஆள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இருக்கிறார். ஆகவே அவர்களோட பேசித்தான் மதிப்பூர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கை அறிவித்தார்கள். நாங்களும் தனியாக தேர்தல் அறிவித்தார்கள். ஆக 2 பேருக்கு பொதுவான தேர்தல் அறிக்கைகளும் வரும், கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வரும். சார், இந்திய திணிப்புனாலே காங்கிரஸ் அழிஞ்சிச்சு, அதே பாஜக மொழி கையில் கண்டிப்பாக பாஜக என்னைக்குமே இந்திய திணிக்கவும் இல்லை, பாஜக இந்திய கையில் எடுக்கவும். ஆனால் என்ன, இந்திய எல்லோரும் எல்லா மொழியும் தெரிந்திருந்தால் எல்லாரும், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும்தான், குமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மலையாளம் பேசக்கூடியவர்கள் அதிகம் பேர் இருக்கிறாங்க. பெங்களூர் எடுத்துக்கொண்டால் கன்னடம், தெலுங்கு பேசக்கூடிய அதிகம் பேர் இருக்கிறாங்க. நமது தமிழ்நாட்டு உள்நாட்டு மொழியே கிட்டத்தட்ட 15% மேலாக தெலுங்கு பேசக்கூடிய இருக்கிறாங்க. ஆக ஒரு மொழியை வைத்து ஆட்சி அரசியல் பண்ணுவது என்பது நல்ல விஷயமாக இருக்காது, கோவில். அதனால நான் இதுக்கு மேல அரசியல்